திமுக ஆட்சி மீது பொதுமக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பிரதமர் மோடி மீது தமிழக மக்களுக்கு மரியாதை அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த நிலையில் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயர் மலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டு உரையாற்றிய போது 3வது முறையாக மோடி ஆட்சி அமைக்க இருப்பதாகவும் சரியான எம்பிக்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும் தொகுதி மக்களுக்கான தேவைகளை பெற முடியும் என்றும் தெரிவித்தார். பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நண்பர்களாகவும் நட்பாகவும் இருப்பதால் தான் பெரம்பலூர் தொகுதியில் பல்வேறு தேவைகளை நிறைவேற்ற முடிந்ததாக பாரிவேந்தர் தெரிவித்தார். தமிழகத்தில் மோடி மீது மக்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் நிலையில் திமுக ஆட்சி மீது எல்லோருக்கும் வெறுப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை நடத்தவிடாமல் முடக்குவதே திமுக எம்பிக்களின் வேலையாக இருந்து வருகிறது என்று அவர் குற்றம் சுமத்தினார். ஊழல்வாதிகள் குடும்பத்திலிருந்து வாரிசுகள் வந்தால் இந்த நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர் திமுகவினர் சூழ்ச்சிகளை செய்வார்கள் என்றும் ஊழல் பணத்திலிருந்து மக்களுக்கு பணம் கொடுப்பார்கள் என்றும் சாடினார். பிரதமர் மோடியால் இந்தியாவுக்கு மரியாதை அதிகரித்திருப்பதாகவும் உலக நாடுகள் மோடியை பாஸ் என்று அழைக்கிறார்கள் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பாஜக மற்றும் ஐஜேகே நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு எம்பி கூட போகவில்லை என்றாலும் நான் ஆளப்போவது மோடி தான். 3வது முறை ஆளுவர் அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோடின்னு ஒரு பூதமாக ஒரு கசப்பு பொருளாக பார்த்தார்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்றைக்கு நாளுக்கு நாள் அவருடைய திறமையையும் திட்டங்களையும் நாட்டு பற்றையும் மற்ற நாடுகள் எப்படி அவரை மதிக்கிறார்கள் என்பதெல்லாம் புரிந்து கொண்டு இப்போ ஒரு மரியாதை ஏற்பட்டிருக்கிறது. மோடியின் மேல் இருக்கிற அந்த வெறுப்புத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சியின் மேல் மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு வெறுப்பு, எல்லையற்ற வெறுப்பு. ஏதோ 10 ஆண்டுகள் ஆண்டு அதன் பிறகு இப்படி ஒரு வெறுப்பு ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். 3 ஆண்டுகள் மக்கள் இது இந்த ஆட்சி மாறாதா என்று இன்றைக்கு மக்கள் எல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். சரியான நேரம். ஆகவே மக்களே வெறுத்து ஒதுக்குகிற நிலையில் இருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் குறிப்பாக மோடியினுடைய செயல்பாடுகளையும் கொண்டு செல்வது என்பது மிக எளிது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.